ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். அதாவது இதுவரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்களை பார்த்து தரமான சம்பவம் நான் பேசியிருப்பேன். ஆனா உண்மையான மிகப்பெரிய அளவான ஒரு தரமான சம்பவம் நாளைக்கு தான் நடைபெற போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையிலும் எனக்கு வந்த தகவல்படி நாளைக்கு தளபதி விஜய் அவர்கள் முதல் முறையாக ஒரு போராட்ட காலத்தை அவர் தலைமையில் நடத்த போறாரு. எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தாலே வேற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சென்னையே நாளைக்கு ஸ்தம்பிக்க போகுது. தயவு செஞ்சு வெளியூருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில போகணும், எங்கேயாவது போகணும்னு வச்சு பிளான் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இப்பவே மாத்திடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அப்படிதான் நமக்கு தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா நாளைக்கு தான் கன்ஃபார்ம் ஆகும். சோ அப்படி மட்டும் ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா, இந்த பனையூர் பண்ணையாரு களத்துக்கு வர மாட்டாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொன்ன அந்த வாய்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கு மூஞ்செல்லாம் கரிய பூசின மாதிரி நல்லா சாணி நமக்கு அடிச்ச மாதிரி இருக்கும். சோ அப்படி தளபதி விஜய் பண்ணணும். அப்படி ஒண்ணு பண்ணானா நம்ம இது வரைக்கும் நினைச்சிருப்போம்ல, தளபதி விஜய் அவர்கள் சினிமால பத்தின அரசியல் வசனம் பேசி சர்க்கார் படத்துல பேசணும் பார்க்கணும், அதே மாதிரி ஒரு அரசியல அவர் நிஜத்துல பேசணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருந்தோம். அதைத்தான் அன்னைக்கு பேசியிருந்தாரு. நீங்க அந்த பரந்த மக்கள் சந்திக்கலாம், நான் வருவேன் தலைமைச் செயலகத்துக்கு என் மக்களோட அப்படின்னு ஒரு சவால் விட்டுருந்தாரு. சோ அதுவே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. சோ இது இப்ப அதுக்கு அடுத்தபடியா அதனோட தொடர்ச்சியாக இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்ட காலத்தையே அவர் தலைமையில் நடத்தினார் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, வேற மாதிரி இருக்கும். சோ இன்னைக்கு அதனுடைய முன்னெடுப்பா இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே பண்ணாத ஒரு விஷயத்த ஒரு சிறந்த ஒரு மக்கள் தலைவரா அவர் யோசிச்சு பண்ணிருக்காருங்க. அதை நம்ம பாராட்டே தீரணும். அதாவது அன்னைக்கு சொல்லியிருந்தாரு, அதாவது இதுக்கு முன்னாடி, அதாவது இப்பதான் பாத்தீங்கன்னா அஜித்குமாரோடைய அந்த லாக்கப் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கே போய் அவங்களுடைய அம்மா தம்பிகிட்ட போய் ஆதரவு சொல்லிட்டு வந்தாரு. குடும்பத்தை சந்திச்சிருந்தாரு. அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதியும் அளிச்சிருந்தாரு. சோ அதை தொடர்ந்து இதே ஆட்சியில 4 ஆண்டுகள்ல நடந்த லாக்கப் மரணங்கள் எத்தனை நடந்திருக்கோ அவங்க எல்லாருடைய குடும்பத்தையும் நான் நேரில் சந்திச்சு அவங்களுக்கு நிதி பண்ணணும், அவங்க ஆதரவு கூறணும், எல்லாரையும் நான் சந்திக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தாருங்க. இது ஒரு வேற லெவலுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் புது மாதிரியான இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை, இந்த மக்களுக்கு தேவை. சும்மா சம்பந்தமே இல்லாம எது நடந்தாலும் உடனே அப்படின்னா ஒரு போட்டா அறிவிச்சு அங்க போய் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கண்டுக்காம விடுறவங்க மத்தியில ஒரு விஷயத்த கையில எடுத்தாங்கன்னா அதை செஞ்சு முடிக்கணும், தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சது இருக்குல்ல, இது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது யாராவது இப்போ ஒரு அஜித்குமார்ங்கிற ஒருத்தர் வந்து இவ்வளவுக்குள்ள ஃபேமஸ் ஆன உடனே ஜெயராஜ் பின்னிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஃபேமஸ் ஆகி சமூகத்தில் வந்த உடனே எல்லாருக்கும் அதை பத்தி தெரியுது, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி பேசினாங்க. சோ இப்படி வெளியில தெரியாம எத்தனை பேர் உயிரிழப்பு போயிருக்கும். சோ அப்ப அதெல்லாம் உயிரா தெரியலையா? அவங்க குடும்பம் எல்லாம் உங்களுக்கு குடும்பமா தெரியலையா? அதுதான். சோ எப்படி அன்னைக்கு அந்த பரந்தூர்ல அந்த மக்கள் உங்களுக்கு கண்ணுக்கு குடும்பமா தெரியலையா? அதெல்லாம் இத்தனை உயிர்கள் அது உயிரா தெரியலையா அப்படின்னு போயிட்டு. ஏன்னா மதுரை டங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆலய வரைக்கூட அந்த மக்கள் எதிர்த்த உடனே அதுக்காக குரல் கொடுத்த மேல உள்ள ஆளுங்கட்சி கீழே உள்ள ஆளுங்கட்சியும் இந்த பரந்தூர் மக்களுக்காக போகல. ஆனா அப்ப அதான் சொன்னாரு, அந்த மக்கள் நம்ம மக்கள், இவங்க மட்டும் யாரியா, இவங்க நம்ம மக்கள் தானே சொல்லிருந்தாரு. அதே மாதிரிதான் அந்த அஜித்குமார் அவங்களுடைய மரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு போய் எல்லாரும் ஓடி போனாங்க. தளபதி விஜய் முதலா போனது, அதுக்கப்புறம் எல்லாரும் போனாங்க. சோ அதே மாதிரி அப்ப அதே மாதிரி இந்த ஆட்சியில் எத்தனை இது நடந்திருக்கு. அப்ப அந்த குடும்பங்களும் பாவம் தானே, அவங்களும் நம்ம மக்கள் தானே. சோ அவங்களுக்கு நிதி கொடுக்கும்ல, அப்படி ஒண்ணு யோசிச்சாரு பாத்தீங்களா? அந்த இடத்துல நிக்காரியா, அதான் தளபதி. சோ தளபதி விஜய் அவர்கள் இவ்வளவு நாளா அவருடைய அரசியலை சப்போர்ட் பண்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. சில சில நேரங்கள்ல நமக்கு வந்து சில முன்ன சில குறைபாடு, அதை வந்து எல்லாருமே 100% கரெக்டா இருக்க முடியாதுல்ல, அதைதான் திரும்பி சொல்றேன். சோ அப்படி பார்க்கும்போது தளபதி விஜய் அவர்கள் அதாவது சினிமால இருந்து வராரு, இவருக்கு என்ன மாதிரி ஒரு அரசியல் தெரியும், இவரு பாத்தீங்கன்னா அங்க டம்மி பீஸ், அவரு பாத்தீங்கன்னா இதா இருக்காரு அதா இருக்காரு, இவருக்கு வந்து அரசியலே பேசுறல ஒர்க் அப்படின்னு சொன்னாங்க. மத்தியில நான் யாரு, என்னோட அரசியல்ங்கிற நான் காட்டுறேன் அப்படிங்கிற முடிவு பண்ணி இப்ப அடுத்தடுத்த தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி அவர் பண்ணிட்ட அரசியல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா இருக்கு. சோ இதே மாதிரிதான் அவர் பாத்தீங்கன்னா இன்னும் அதிரடியான அரசியலா பண்ணணும், இந்த தமிழ்நாடே பாத்தீங்கன்னா அவர் பேரதான் சொல்லணும் அரசியல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சோ நம்ம எதிர்பார்த்தது எல்லாத்தையும் கரெக்டா பூர்த்தி பண்ணிட்டே வராரு. சரி, நாளைக்கு என்ன சம்பவம் நடக்க போகுது, நீங்க எல்லாரும் எவ்வளவுக்குள்ள ஆர்வமா இருக்கீங்க அதை என்ஜாய் பண்றதுக்கு, எத்தனை பேர் அங்க கலந்துக்க போறீங்க, யார் யாரெல்லாம் கிளம்புறீங்க? நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு வெளியூர்ல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப சென்னைக்கு வர்றதுக்கு டிக்கெட் போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கண்டன பார்ப்பாட்டெல்லாம் நம்ம கலந்துக்கணும் அப்படின்ட்டு. சோ அது வந்து தளபதி விஜய் வாராருன்னு தெரியாமலேயே, ஏன்னா அவர் வர்றதுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிக்கப்படல. அப்படிதான் இருக்கும், அதிகாரப்பூர்வம் அறிவிச்சா இங்க சென்னை தாங்காது இல்ல. சோ அதனாலதான் அதிகாரப்பூர்வமா அறிவிக்காம இருக்காங்க. சோ இப்ப கொஞ்சம் பேருக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. சோ தளபதி விஜய் வருவாருன்ட்டு. சோ அதனால அப்படி வந்தாரு அப்படின்னா எல்லாருமே இப்ப வந்து வெளியில இருக்கவங்க ஐயோ எனக்கு தெரியாம வச்சே, தெரிஞ்சு தளபதி விஜய் கலந்துக்காது தெரிஞ்சா நானும் வந்திருப்பேன்னு சொல்லி நிறைய பேர் ஏக்கமா இருக்கும், ஏங்கிட்டு இருப்பாங்க. அதான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கோடிக்கணக்கான மக்களுடைய இதயங்களை வெஞ்சதுக்கு அந்த மனுஷன் அதுதாயா அந்த அந்த படைக்குதான் இங்க அவ்வளவு பயப்படுது.
சோ எல்லா கட்சிகளுமே அரல்றது என்னன்னா அவர்கிட்ட ஒரு இளைஞர் இருக்கு, எந்த ஒரு கருத்து வேணா வேறுபடைப்பாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்த மக்கள் செல்வாக்கு நிறைய இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விட அவருக்கு தான் மக்கள் படம் அதிகமா இருக்குங்கிறத எல்லாருமே ஒத்துக்குவாங்க. அதுல யாருக்குமே எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது. அது மட்டும் இல்லாம பெண்களுடைய அந்த ஆதரவு இருக்குல்ல, அது தளபதி விஜய்க்கு அதிகமே உண்டு. சினிமாவிலேயே அவர் பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமா விரும்பக்கூடிய ஒரு ஆள் கேட்டீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான். ஒரு அண்ணனா அவர் எல்லாருமே நேசிக்கக்கூடியவர். சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல ஆரம்பிச்சவர் இப்போ இந்த பாதிக்கப்பட்ட அந்த காவல் நிலைய மரணங்களால பாதிக்கப்பட்ட மக்களை பாத்தீங்கன்னா அவர் பார்த்து நிறுவி வச்சு அவர் பாத்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள பண்றதை பார்க்கும்போது எப்படி இருக்கும். சோ எல்லாருமே கொண்டாட அது ரெடியா இருக்காங்க. நாளைக்கு மட்டும் தளபதி விஜய் நம்ம சொல்ற மாதிரி களத்துல இறங்கி அவருடைய தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினா இங்க உள்ள ஆளுங்கட்சி மேல உள்ள ஆளுங்கட்சி எல்லாமே சும்மா அலற ஆரம்பிக்கும். சோ அந்த அலறல பாக்குறது தான் நான் ரொம்ப அதாவது வெயிட்டிங்ல இருக்கேன், ஒரு மரண வெயிட்டிங்ல இருக்கேன்னு சொல்லலாம். அதாவது இங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கெல்லாம் காலங்காலம் இருக்கோம், எத்தனை வருஷம் கட்சி, நேத்து கூட ஒருத்தர் யாரும் தெரியல திராவிட கட்சியில உள்ள ஒரு கொத்தடிமை அது சொல்லுது. ஸ்டாலின் அவர்கள் மிசாக்கு போகும்போது 76ல விஜய் பாத்தீங்கன்னா சின்ன பையனா அப்படியே வாயில வரல திட்டு சின்ன பையன் தான் இருந்தாராம். அவரு பாத்தீங்கன்னா எங்க ஆள் எதுக்காரு அப்படின்ட்டு. எப்ப மாறங்கிறது முக்கியம் இல்ல, எப்ப அரசு கட்சி ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்ல, என்ன பண்ண போறதுதான் முக்கியம். நாளைக்கு பண்ண போறாரு பாருங்க. அதுக்கப்புறம் அதுக்கே அதுக்கே அப்படி கதறீங்கன்னா நாளைக்கு அவருடைய தலைமையில ஒரு போராட்டத்தை பண்ணும்போது எப்படி கதறீங்கன்னு பாக்கதானே போறோம். இல்ல ஆவுனா அவசரத்துல முந்திக்கிட்டு வந்தா நீங்க என்ன பெரிய ஆளா? சோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வயசானா எல்லாருமே பெரியவங்க தான். ஆனா உயர்ந்த மனிதன் அப்படிங்கிறது வயசை வச்சு கிடைக்கிறது கிடையாது. அவங்களுடைய நடத்தைகளையும் அவங்களுடைய குணநலங்களையும் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த மக்களை எப்படி நேசிக்கிறாங்க அதை பொறுத்தான் உயர்ந்த மனிதன் அப்படி தெரியும். அப்படி பாத்தீங்கன்னா இங்க உள்ள எல்லாரையும் விட தளபதி விஜய் ஒரு படி மேலதான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது இப்ப அவர் நினைச்சிருந்தா அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசனம் கேட்டீங்கன்னா இந்த நாட்டை நம்ம ஆள்றது அப்படிங்கறத மட்டும் தான் தவிர மத்தபடி இந்த அரசியல அவருக்கு வேற எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது. பணம் புகழ் எல்லாத்தையும் சம்பாதிச்சாரு. இப்போ இங்க மத்த இதை ஊரை விட மேல சம்பாதிச்ச இங்க கோடிக்கணக்கில் வச்சுக்கூடிய 3 தலைமையில் வச்சுக்கூடிய அந்த நடிகர்கள் கூட அதை வரதுக்கு தயக்கம் காட்டினாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராமனு மஞ்சத்தை கூட கலைச்சாங்க. உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க, நீங்க நல்லா இருங்க அப்படி சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. அது ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். ஆரம்பத்துலாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த போஸ்ட் ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே கோஷம் போடுறதுக்கு வாழ்க்கை போடுறதுக்கு எல்லாத்தையுமே அவங்களுக்கு தேவை. அப்பெல்லாம் வச்சுப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு மினிமம் கரணி இவங்க ஒரு மினிமம் ஹிட் ஸ்டாரு ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிற அந்தஸ்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க, நீங்க உங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு உங்க வேலையை பண்ண சொல்லி எதுவுமே கலந்துக்காம அவங்களுடைய ஃபேஷன் ஒண்ணு இருக்கு, அவங்களுடைய ஸ்டைல் வந்து அதுல போறது எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அவர் பாத்தீங்கன்னா கெட்டவன் சொல்ல முடியாது, நல்ல மனிதன் மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனா உயர்ந்த மனிதன் எப்படி சொல்லலாம் கேட்டீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அப்படி ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நம்மளை எப்படி பாத்தீங்கன்னா தூக்கி கொண்டாடி நம்மளுக்கு கோஷம் போட்டு நம்மளுக்கு போஸ்டர் ஓட்டி நம்மளை எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அந்த மக்களுக்கும் ஒரு வாக்குன்னு ஒன்று திருப்பி கொடுக்கணும், அவங்களுக்கும் ஒரு அடையாளத்தை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அரசு கட்சி ஆரம்பிச்சு அவங்க எல்லாத்தையும் கட்சியில உறுப்பினர் ஆக்கி அப்படி போறாருல. அதுதான உண்மையிலே. ஏன்னா அந்த அரசு கட்சி ஆரம்பிச்சிருந்தா எவ்வளவு இன்னல் கொடுப்பாங்க, எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. அதாவது நிறைய பேர் சொல்றான் அவரு ஈடி ரேடுக்காண்டி வராரு, பணம் அங்க சம்பாதிக்கலாம். பணத்தை அவர் எப்படி வேணா சம்பாதிக்கலாம். இப்போ 200 கோடி சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணா கோடிகளுக்கு பணம் வர போகுது. ஈடி ரேட்னா ஏதாவது ஒரு கட்சி கூட டையப் வச்சு ஒரு வாய்ஸ் விட்டா போதும், அவங்க பாத்துக்க போறாங்க. ஆனா அப்படிலாம் இல்லாம ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய மேலைங்களை 2 கட்சியும் எதுக்கு ஒரே நேரத்தில் ஒரு அரசியல் பண்ண ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒருத்த வரானா அவருக்கு எவ்வளவு தில் இருக்கும், அப்ப எவ்வளவு பாத்துருப்பாரு, எவ்வளவு யோசிச்சிருப்பாரு. அவருடைய பேச்சு மட்டும் ஏன் சைலண்டா இருக்கும், ஆனா அடி ஊனும் சும்மா இடி மாதிரி இருக்கும். சோ அதனால நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த தரமான சம்பவத்தை பாக்குறதுக்கு நான் மரண வெயிட்டிங்ல இருக்கேன். நீங்களும் அப்படிதான் இருக்குன்னு தெரியும். சோ யார் யாரெல்லாம் மரண வெயிட்டிங்ல இருக்கீங்களோ சோ அவங்க எல்லாம் கமெண்ட்ல கத்துல போடுங்க. சோ என்ன நடக்குங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்த்துட்டு என்னுடைய தரமான வீடியோ வெளியே வரும். சோ இன்னைக்கு இதை பத்தி நினைக்கும் போதே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, நாளைக்கு எப்படி ஒரு சம்பவம் இருக்கும் அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.